2 குழந்தைக்கு அம்மாவா யாருமே நடிக்க மாட்டேன்னு சொன்னாங்கல்ல, கதையை கேட்டு நடிக்க வந்திருக்காங்க. பெரிய வாழ்த்துக்கள். எல்லாரும் கேட்கிற ஒரு கேள்விதான், எப்படி நீங்க ஒரு அம்மாவா நடிக்கலாம் செகண்ட் படத்துலயும் வந்து. நிறைய ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் இது ஃபேஸ் பண்றாங்க. ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் மட்டும் இல்ல, நம்ம சொசைட்டில இந்த மாதிரி வேற மாதிரியான நிறைய ஸ்டீரியோ டைப்ஸ் இருக்கு. சோ இதெல்லாம் உடைச்சிட்டு வேற மாதிரி ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஆள் நானு. ரக்ஷனா அவர்களை பேச வைக்கிறோம். 2 குழந்தைக்கு அம்மாவா யாருமே நடிக்க மாட்டேன்னு சொன்னாங்கல்ல, கதையை கேட்டு நடிக்க வந்திருக்காங்க. பெரிய வாழ்த்துக்கள். 2 குழந்தையில ஒரே ஒரு குழந்தைதான் இருக்கு இதுல. மேடையில இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் பிரஸ் அண்ட் மீடியா சேனல்ஸ்க்கும் அனைவருக்கும் வணக்கம். மருதம் என்னோட செகண்ட் படம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கடவுளுக்கு ஒரு பெரிய நன்றி. என்னை தேடி என்னை நம்பி எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்த கஜேந்திரன் சார் டைரக்டருக்கு சார் தேங்க்யூ சோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. சார் ஃபர்ஸ்ட் கதை சொல்லும் போது நான் வந்து ஆக்சுவலி எல்லாரும் கேட்கிற ஒரு கேள்விதான், எப்படி நீங்க ஒரு அம்மாவை நடிக்கலாம் செகண்ட் படத்துலயும் வந்து. அதோட ஆன்சர் நான் அப்புறமா சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் சார் பத்தி சொல்லணும். சார் வந்து SRMல ப்ரொஃபஸர். சத்தியமா நான் நினைச்ச சார் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்க போறாங்க, அடிக்கலாம் போறாங்க, திட்ட போறாங்க, என்னென்னமோ பண்ண போறாங்கன்னு. ஆனா பட் சார் வந்து எனக்கும் சாரோட பாண்ட் வந்து ரொம்ப வேற மாதிரி இருந்துச்சு. என்னன்னா எப்படின்னா, எனக்கு ஏதாவது சீன்ல எப்பவுமே நான் கன்ஃபியூஸ்டா தான் இருப்பேன். ஆனா எனக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் சார் கிட்ட கேட்க மாட்டேன். ஒரு மாதிரி இப்படியே சாரை பார்ப்பேன். சார் எப்படின்னு தெரியாது, அது கண்டுபிடிச்சிருவாங்க. ஏதோ டவுட் இருக்குன்னு சொல்லி அப்படியே வந்து எனக்கு திரும்ப வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி தருவாங்க. அண்ட் he made me feel really really comfortable. Thank you so much sir. Also thanks to the producer Arur Private Limited for giving me this opportunity. அப்புறம் விதாத் சார், சத்தியமா செகண்ட் படத்திலேயே வந்து இந்த மாதிரி ஒரு சீனியர் ஆக்டர் கூட நடிக்க வாய்ப்பு கிடைக்கும்னு நான் கனவுல கூட பார்க்கல. But I'm so grateful. He's an amazing actor on screen and off screen. சாரோட கிராஃப்ட தனியா நம்ம இங்க இருந்து பிஹைண்ட் த கேமரா நின்று பார்க்கும்போது அது ரொம்ப ரேரா இருக்கும். இட்ஸ் a beautiful experience. சார் கூட நடிக்க வாய்ப்பு கிடைச்சதுல I'm so happy. And sir is a literally amazing actor. நான் சொல்ல வேணாம். Thank you so much sir. அப்புறம் இதுல ஒர்க் பண்ண டிஓபி சார், ரொம்ப விஷுவல்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். அந்த சின்ன ஊரை ரொம்ப அழகா எடுத்திருப்பாங்க. and I love the visuals. Thank you so much sir. எல்லாருக்கும் great hats off and thank you. ஏன்னா நம்ம இந்த படம் வந்து வெள்ளூர்ல எடுத்தோம், சம்மர்ல எடுத்தோம். எல்லாருக்கும் தெரியும் வெயில் எப்படி இருக்கும்னு. ஐயோ, அந்த வெயில்ல எல்லாரும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் இல்லைன்னா இந்த படம் கண்டிப்பா இல்லை. ஸோ தேங்க்யூ so much to all of them. சாங்ஸ் எல்லாம் கேட்கும் போது என்ன சொல்றது, நம்ம படத்துல என்ன இமோஷன்ஸ் கன்வே பண்ணிருக்கோம் அது சார் வேற ஒரு லெவலுக்கு எலிவேட் பண்ணிருக்காங்க. அந்த இமோஷன்ஸ் வித் ஹிஸ் மியூசிக் அண்ட் மேஜிக்லாம் இருந்துச்சு சார். Thank you so much. So coming back to the question, நீங்க எப்படி அந்த செகண்ட் படத்திலே ஒரு அம்மா கேரக்டர் பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து இங்க இருக்கிற ஸ்டீரியோ டைப் தான் நான் நினைக்கிறேன். நிறைய ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் இது ஃபேஸ் பண்றாங்க. ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் மட்டும் இல்ல, நம்ம சொசைட்டில இந்த மாதிரி வேற மாதிரியான நிறைய ஸ்டீரியோ டைப்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் உடைச்சிட்டு வேற மாதிரி ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஆள் நானு. ஸோ அதே மாதிரி சொல்லும்போது அம்மான்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு இமோஷன். சோ அப்படி வரும்போது நான் வந்து என்னோட அம்மா மட்டும்தான் பார்த்து வளர்ந்துருக்கேன். இந்த ஊர்ல இருக்கிறவங்க எப்படி அவங்கள குழந்தைய பாத்துக்கிறாங்க, எப்படி டெய்லி பேசிக் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றாங்க, எதுவுமே எனக்கு தெரியாது. நான் வந்து சிட்டில பிறந்து வாழ்ந்து இருக்கிற ஒரு பொண்ணு. சோ எனக்கு அது பெரிய ஒரு சேலஞ்சா இருந்துச்சு. எனக்கு மதர்ஹுட்னு சொல்ற அந்த பியூரான கான்செப்ட் வந்து இந்த வயசுல எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு இருந்துச்சு. ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு அது பெரிய ஒரு வாய்ப்பு. இதுல இந்த படத்துல எனக்கு அது பண்ண பர்ஃபார்மன்ஸும் இருந்துச்சு, ஸ்கோப்பும் இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, ஸ்டோரி ரொம்ப அழகா இருந்துச்சு. and I wanted to be a part of this film. and மருதம் ஒரு சின்ன விஷயம் ரொம்ப பியூட்டிஃபுல்லி, ரொம்ப சினிமாட்டிக்லி அண்ட் கமர்ஷியலி எடுத்திருக்காங்க. and I'm so grateful to be a part of this film. கண்டிப்பா எல்லாரும் அக்டோபர் 10 தியேட்டர்ல வந்து பார்க்கணும். எங்களை எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ, நன்றி.